Taste the Daily. மறைந்த நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசனின் குடும்பத்தினரை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல் கூறினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இல கணேசனின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இல கணேசனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து இல கணேசனின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஆறுதல் தெரிவித்தார். அப்போது தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் விருகை VN ரவி, வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அதிமுக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணத்திற்கான முன்னேற்பாடு பணிகளை முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் ஆய்வு செய்தார். வருகிற 4ஆம் தேதி வாடிப்பட்டி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதனை முன்னிட்டு கழக நிர்வாகிகளுடன் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RP உதயகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து எழுச்சி பயணத்தில் பங்கேற்க கோரி பொதுமக்களிடம் விளக்க உரை பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், விடிய அரசு நடத்தும் முகாமிற்கு உங்களுடன் ஸ்டாலின் என்பதை விட குப்பையுடன் ஸ்டாலின் என்ற பெயர்தான் சரியாக இருக்கும் என விமர்சித்தார். 2011 எப்படி இரட்டை இலை மலர்ந்ததோ அதே போன்று வருகிற 2026 தேர்தலிலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் அரியணை அமர வேண்டும் என்று 10 தொகுதிகளிலும் கெத்தாக இரட்டை இலை மலர்வதற்கு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியினுடைய லட்சணம் தான் இந்த குப்பையிலே தூக்கி எறியப்படுகிற ஒரு நிலை. இது உங்களோடு ஸ்டாலின் இல்லை, குப்பையோடு ஸ்டாலின் என்றுதான் இதற்கு பெயர் வைத்தால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சி பிரமுகர்கள் அதிமுகவில் இணைந்தனர். படவீட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போலூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த திமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பிரமுகர்கள் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். அவர்களை கழக வேட்டி, துண்டு, புடவை வழங்கி முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வரவேற்றார். நிகழ்ச்சியில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் விஜயசங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.